கும்பலக்னம் எல்லாமே தெரியும். ஆனால் எது தெரியும் கேட்டோம்னா சத்தியமாக தெரியாது. ஏன்னா அது ஒரு காற்றடைத்த பானை. அந்த பானைக்குள்ளே காற்று இருக்கா, தண்ணி இருக்கா, என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்களா சொன்னாதே உண்டு. சரி, சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஸ்திர ராசி, விருச்சியத்துக்கு அடுத்து அதிக ரகசியங்களை தங்க வச்சிருக்க ராசி கும்பராசி. ஒரு சின்ன விஷயத்தை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசி இந்த கும்பலக்கணத்துக்கு, அதாவது கும்பலக்கணத்துக்கு எப்பயுமே கும்பலக்கணத்துக்கு ஆணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிடும். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே போலதான் 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். அதனால இவங்களுக்கு மனைவி அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக அமைஞ்சிடும். அப்போ கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சூரியன். சூரியனாலே நிர்வாகம், சூரியனாலே ஈகோ, சூரியனாலே அந்தஸ்து. அப்போ வரக்கூடிய மனைவிகிட்ட அந்தஸ்தை, வரக்கூடிய மனைவி அந்தஸ்தை எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கௌரவ குறைவு இல்லாமல் இந்த கும்பலக்கணம் வச்சுக்கிட்டாலே இந்த கும்பத்துக்கு பணம் சேரும். நான் கும்பமும் ரிஷபமும் பண ராசிகள். அப்போ இவங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா மனைவியோட சண்டை போடக்கூடாது, மனைவியை கௌரவமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ இங்கே எப்படி இருக்கக்கூடாது, சூரியன் 6 8 பண்ணுற தொடர்பு கூடாது, நீசமாகக்கூடாது. நீசமானா இங்கே தொந்தரவுகள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். இந்த இடத்துல உச்சமானாலும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். உச்சமானா நம்ம மிரட்டும். கணவரை கை நீட்டி அடிக்கக்கூடிய இடங்களை கூட அந்த 7ஆம் அதிபதி உச்சமானது வந்துடும். 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்து லக்னாதிபதி கேட்டுட்டா மனைவி சொல்லுதான் மந்திரம், வானா வரணும், போனா போகணும், வேற வழி இல்லை. இதை ஏற்றுக்க தெரியணும். நன்றி, வணக்கம்.